மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? 5 கிரக பயிற்சியால் என்ன ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 5 கிரகங்களும் 9ஆம் இடத்தில் இருந்தால் சூப்பர் டாப் டெக்கர் அந்த மாதிரி தான். ரொம்ப பிரமாதமான நேரங்க. ரொம்ப அற்புதமான நேரம். சும்மா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொள்ளுங்கள் ராசிநாதன் புதனோடு சேர்ந்த உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்த செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரனோட சேர்ந்த சனியோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லா பேரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியம் அதிர்ஷ்டமான நேரம். உண்மையிலே நண்பர்களே, இது உங்களுக்கு சாதாரண நேரம் இல்லை. இட் இஸ் ஏ வெரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது 5 கிரக பயிற்சியால் என்ன ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 5 கிரகங்களும் 9ஆம் இடத்தில் இருந்தால் சூப்பர் டாப் டெக்கர் அந்த மாதிரி தான். ரொம்ப பிரமாதமான நேரங்க. ரொம்ப அற்புதமான நேரம். சும்மா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்திலே இந்த 5 கிரகங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னா, 5 கிரகங்கள் அதிர்ஷ்டம்ங்கிற இடத்துக்கு வரும்பொழுது லைஃபே மாறும். அதிர்ஷ்டத்தை நோக்கி உங்கள் பயணம் என்பது செல்லும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் புதனோடு சேர்ந்த உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்த செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரனோட சேர்ந்த சனியோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லா பேரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியம் அதிர்ஷ்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன தேவை? லக்கும் தேவை. அந்த அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால், ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலான லக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது நடக்கும். அதுக்காக நான் அம்பானி அப்படி சொல்ல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் இது நடக்குங்கிறத தீவிரமாக நம்பணும். அதுக்கேற்ற ஆயத்த பயிற்சிகளில் ஈடுபடணும். இப்போவே ஒரு பெரிய போர் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாங்க? இந்த என்சிசி வீரர்கள்லாம் பாருங்கள், என்சிசிலேருந்து டெவலப் பண்ணுறாங்க. நம்ம சின்ன பசங்களுக்கு என்சிசிலேருந்து டெவலப் பண்ணுறாங்க. இராணுவத்துக்கு போகிறாங்க, பெரிய வீரர்கள் ஆகுறாங்க. ஆகும் பொழுது தான் அந்த போர் அவனால் எதிர்கொள்ள முடியும். திடீர்னு கார்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சுடுறான்னா சொல்ல முடியாது. அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த 9ஆம் இடத்துல வரும்பொழுது அதிர்ஷ்டத்தை, நான் ஷேர் மார்க்கெட் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க என்று இது போன்ற விஷயத்தை சும்மா இருக்கிற நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருங்க. புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ராம்ஜி சாருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது, இவர் எப்படி இப்படி பேசுகிறாருன்னா, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம படிக்கிறது தான். நம்ம படிக்க நம்ம என்ன ஆகும்? நிறைய பேருக்கு சொல்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஸோ 9ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது என்ன ஆகும்? அதை நோக்கி உங்கள் பயணம் அப்படியே இருக்கணும். அப்போது ராசி நம்ம புதுசாக நம்ம இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டு எந்த தொழில் பண்ணாலும் யூ கேன் டூ யுவர் பெஸ்ட்டு. நீங்கள் பண்ணுங்கள், நல்லா வரும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களாக வேறு என்னெல்லாம் 9ஆம் இடம் அதிர்ஷ்டம், கோல்டு இது பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. என்னடா ஒரு திடீர்னு 2000 ரூபாய் நோட்டு சொன்ன மாதிரி டிமாண்டிசேஷன் பண்ணிட்டேன், என்னடா பண்ணுறதுன்னு. காரணம் என்ன? இது சொன்னாலும் சொல்லி வாங்கினாப்பா. ஏன்னா ரேட்டு இங்கே 15,000 16,000 போய்ட்டுருக்கே. போகிற போக்க பார்த்தா, ஏன்னா நான் சொல்லலை, யூடியூப்பை திறந்து பார்த்தா அடிச்சுக்கிறாங்க. இது நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற சண்டையினாலே சரிப்பா. இப்போ நான் எதில் தான்ப்பா இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏதோ ஒரு லக்கில் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லம்சம்லாம் சொல்கிறாங்க பேங்க்கில். ஒரு சட்டனை அது சில்வர் மேலே லம்சம் ஒரு 3 லட்சம் கட்டினேன். அது ஒரு வாரம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன், இவ்வளோ 3,15,000 வந்தது. அந்த மாதிரிலாம் திடீர் ரேட்டு ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய 9ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது 6 தாண்டிய பிரயாணம் என்பது ஏற்படும்.
இதுக்கு போகிறது, கோதாவரி போகிறது, தாண்டி போகிறது, கிருஷ்ணா துங்கபத்ரா மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஆந்திரா தாண்டி செல்லுதல், இந்த பெங்களூர் தாண்டி செல்லுதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அங்கெல்லாம் போக போக உங்களுக்கு புதிய பணிகள், புதிய ஆஃபர்ஸ் போன்றவையெல்லாம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான நேரம். உண்மையிலே நண்பர்களே, இது உங்களுக்கு சாதாரண நேரம் இல்லை. இட் இஸ் ஏ வெரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன? 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது அப்பாவோட தொழிலை எடுத்து செய்கிறவங்க, அப்பாவோட தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். சில பேர் இந்த குலத்தொழிலாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அப்பா வந்து ஒரு தங்க கடை வச்சுருப்பாரு, பையனும் அந்த கடையை பார்த்துப்பான். உண்மையிலே சொல்கிற நண்பர்களே, நம்ம இந்தியா இப்படி உருவானது தான். அன்பின் நித்யானந்தர் அவர்களுடைய பதிவை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அவர் பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பாரம்பரியம் என்ன அப்படின்னா, குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க லைஃப்பில். நீங்கள் பாருங்களேன், குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க அப்பா நகை கடை வச்சுருப்பாரு, பையன் வந்து நகை பண்ணுவான், அவங்க பொண்ணு வந்து அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து கடையை திறப்பாங்க, கடைக்குரிய வேலைகளை எடுத்து செய்வாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியர் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் குடும்ப தொழில்ங்கிறத அப்படி அழியாமல் பார்த்துப்பாங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த குடும்ப தொழிலை சில பேர் எடுத்து செய்வீங்க, சிலைகள் எடுத்து செய்வீங்க, இந்த மாதிரியான குடும்ப தொழில்கள் நிறைய பேர் பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்தபதியாக இருப்பீங்க. அதை விட்டுறாதீங்க. அதில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் பிளட்டில் அவருடைய இங்கே சொல்ல 7ஆம் அறிவு மாதிரி தான், தாமோ அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே வருங்க, உங்கள் தாமோவுடைய பிளட்டு உங்களுக்கு இருக்குது. உங்கள் அப்பா பெரிய ஸ்தபதி, தெரிஞ்சோ தெரியாமையோ அவரோட பிளட்டு அவருடைய தெரிஞ்சோ தெரியாமையோ மீன்ஸ் அவருடைய வைப்ரேஷன் உங்களால் அனுகரிச்சு தான் உங்களுக்கு பிடிக்காது அவர் பண்ணுறது. மேபி நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அது உங்கள் பிளட்டில் இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அவரை தாண்டி யோசிப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நான், ஆனால் என் ரத்தத்தில் இருந்த அந்த ஜோதிடம் என்னை இயங்க செய்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் சொல்கிறது நீங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, பிளட்டு அப்படிங்கிறது உண்மை. உங்கள் பிளட்டில் வந்து உங்கள் முன்னோர்களுடைய அவங்க அறிவு கலந்துருக்கு. அந்த அறிவை நீங்கள் தொட்டால் ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் புதுசாக பிடிச்சி கற்றுக்கிறத விட ஏற்கனவே உங்கள் அறிவில் இருக்கே. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கடை வச்சு அதை முதல்ல பாருங்கள். புதுசாக ஒரு கடையை எடுத்து நடத்தி ஜெயிச்சு, இதெல்லாம் எந்த காலத்தில்? அப்போ நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச வேலையை செய்யுங்க. 9ஆம் இடத்துல திரும்ப 6 தாண்டிய பயணத்துக்கு போங்க. இங்கேருந்து பெங்களூர் போய் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுவாங்க, அமெரிக்கா போய் அதெல்லாம் கடல் தாண்டிய பயணம். 6 தாண்டிய பயணங்கிறது என்ன? இங்கேருந்து நீங்கள் கர்நாடகா போங்க, கேரளா போங்க போன்ற விஷயங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா, இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டா மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே புக் பண்ணுறோம். இங்கே புக் பண்ணுற ப்ராடக்ட்ஸு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இன்ஸ்டா விளையாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தது போய் இப்போ ஆன்லைன் பஜார் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பொருளும் சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே ப்ரொமோட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்பட போகுது. நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அதிர்ஷ்டத்தில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, படம் எடுக்கிறவங்க, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, கடைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் இதை விட நல்ல நேரம் கிடையாது. ரொம்ப அற்புதமான நேரம். அடித்து விளையாடுங்க. உங்கள் காட்டில் மழை. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.